நம்ம சபையில் இருந்த விசுவாசி ஆத்மா அவங்க இன்னொரு சபைக்கு ஒரு ஊழியக்கார் வந்த புதுதில் கூப்பிட்டாங்க. எங்கள் சபையில் ஆத்துமாக்கள் இல்லை, இங்கேருந்து ஏன் குத்தலாம் போகிறீங்க, இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்டதும் அவங்க புதிதாக வந்ததுனால விவரம் தெரியாமல் போயிட்டாங்க. நானும் விட்டுட்டான். எந்த ஊழியக்காரங்களும் விட மாட்டாங்க அப்படி. அது எத்தனை பேர், 20 பேர் இங்கே வேணால் அம்மாட்ட கேளுங்க சொல்லுவாங்க. போயிட்டாங்க. எல்லாம் ஞானசம் எடுத்து அங்கேயும் இருக்காங்க. ஆனால் அம்மா திரும்ப வர்றப்ப தான் இருந்த சபையில் திரும்ப வருவதற்கு பாஸ்டர்ட்ட அனுமதி வாங்கிட்டு தான் வரணும்னு சொல்லி நம்ம சபையில் இருந்தவங்க இன்னொரு சபைக்கு போயிட்டு திரும்ப நம்ம சபைக்கு வர்றதுக்கு அனுமதி பெற்று தான் நான் வருவேன் சொல்லி வந்து அனுமதி கேட்குறாங்க. ஏன்னா நம்ம வளர்த்த விதம், நம்மக்கிட்ட இருக்கிற ஒழுங்கு அப்படி. அந்த ஒழுங்கே தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம சபை விசுவாசிகளை போய் என்ன பண்ணுறாங்க, ஆமாம் நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துக்கிட்டு நான் போய் பார்க்கல. எப்படிங்க, ஒரு உதாரணத்துக்கு இப்போ கவிதா சிஸ்டர் இருக்கான்னு வச்சுங்களேன், அவங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்க விட மாட்டாங்க. விவரம் தெரிஞ்ச நம்ம விசுவாசிகளை யாரையும் அடுத்தவங்களை விட மாட்டாங்க. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் போய் அவங்கள கூப்பிட்டுவாங்க, இவங்களை கூப்பிட்டுவாங்க, உங்கள் சபைக்கு போகிறவங்களாம் கூப்பிட்டுவாங்கன்னு உங்கள் உட்காந்துக்கிறது. ஏன்னா நான் போகலிங்க, அவங்க வந்தாங்கன்னு சொல்கிறது. உங்க எல்லா தில்லும் முள்ள திருட்டு வேலை பண்ணுறதுலாம் நமக்கு தெரியாதா? நான் போய் கூப்பிடலிங்க, அவங்க தாங்க அங்கே ஜெபம் பண்ண வந்தாங்கன்னு சொல்லிக்கிறது. இவங்க கூப்பிட்டு வர சொல்லிட்டு இந்த கூடையில் கூடையில் உள்ள மீனை பிடிக்கிறது யாரு? அது வந்து திருடுறது. ஒருத்தவங்க பிடிச்சு வச்சிருக்காங்க கூடையில், அந்த மீனை போய் எடுத்தா என்னது, திருடுறது. மீன் என்ன விலை போட்டு பிடிக்கணும், இல்லை விலை கொடுத்து வாங்கணும். விலை கொடுத்து வாங்கிடவும் முடியாது, பொருளை கொடுத்து வாங்கிடவும் முடியாது. தெரு தெருவா அலைஞ்சாதான் ஆத்மா கிடைக்கும். அது தெரியாம, ஊழியம் செய்ய தெரியாம ஆத்மாக்களை திருடாதீங்க. ஊழியம் செய்ய திருடாம அடுத்த சபை ஆத்மாக்களை திருடாதீங்க. இயேசு உனக்கு தந்திடுவார், அதை இலவசமாய் தந்திடுவார். எங்கெங்கோ அலையாதே நண்பரே, எங்கெங்கோ அலையாதே, அடுத்த சபை ஆத்மாக்களை தேடி அலையாதே நண்பரே. சுவிசேஷம் அறிவிச்சு ஆத்மாக்களை கர்த்தர் கொடுப்பார். அடுத்த சபை ஆத்மாக்களை போய் தேடி பார்த்துட்டு இருந்தா பாவம், அவங்க இடறி தான் போவாங்க. எங்க சபையில் உள்ளவங்க திரும்ப எங்க சபைக்கு வர்றது எங்கிட்ட அனுமதி கேட்டு வர்றாங்க. இது ஒழுங்கு. ஒரு அறிவிப்பு மட்டும் சொல்லிடுறேன் சபை மக்களுக்கு. அடுத்த சபையில் உள்ள ஊழியக்காரர்கள் உங்கள் வீட்டுக்கு, அதாவது புதிதாக வந்து கொண்டிருக்கிறவங்க, அந்த பிகினிங் ஸ்டேஜ், ஞானஸ்தானம் பெற்ற ஆரம்ப காலம், அதுபோல் இருக்கிறவங்கள தேடி வருவாங்க. எங்கள் சபைக்கு வாங்குங்க, ஒரு வாரம் அங்கே போங்க, ஒரு வாரம் இங்கே வாங்குங்க. இது என்ன வார தவணை அது வருவாங்க. யார் வந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது ஒரே வார்த்தை, ஐயா சந்தோஷங்க ஐயா, வாங்க ஐயா, எங்கள் பாஸ்டர் போய் கூப்பிட்டு வாங்க ஐயா, இல்லைன்னா நான் ஃபோன் பண்ணுறாங்க ஐயா எங்கள் பாஸ்டருக்கு, ஐயா கொஞ்சம் உட்காருங்க ஐயா, அப்படியே எங்கள் பாஸ்டரும் கூப்பிட்றாங்க ஐயா, நீங்கள் வர்றப்ப எங்கள் பாஸ்டரும் சேர்த்து அழைச்சிட்டு வாங்க. அப்படிலாம் நீங்கள் உட்காந்து நீங்கள் ஃபோன் படுத்தி எங்கள் பாஸ்டரை கூப்பிடுங்க, இல்லை நீங்கள் உட்காருங்க, நான் ஃபோன் பண்ணி எங்கள் பாஸ்டரை கூப்பிடுறேன். உங்கள் பகுதிக்கு உங்கள் வீட்டுக்கு மற்ற கூடையில் மீன் பிடிக்க, நான் ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன். அவங்கெல்லாம் அடுத்த சபை ஆத்துமாக்களை தேடி நாடி கூப்பிடுறவங்கள நான் பாஸ்டர்ன்னு சொல்ல மாட்டேன். அவங்கெல்லாம் ஆடு திருடுறவர்கள், மீன் திருடுறவர்கள், ஆத்துமாக்களை திருடுகிறவர்கள். அது யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் தான். இந்த பக்கத்தில் ராஜகானிலிருந்து மற்ற சபைக்கு போகிறாங்க, அவங்க பேரே எனக்கு தெரியாது வரைக்கும், இதுவரைக்கும் அவங்க வீடே எனக்கு தெரியாது. அப்படித்தான் நம்ம ஊழியம் செய்கிறோம். அடுத்த சபைக்கு போகிறவங்க வழி மாறி இங்கே வந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க சபைக்கு நம்ம ஆட்களை அனுப்பி வைக்கிறோம். நம்ம சபைக்கு வரவங்கள திருடுறதுக்கு பார்க்குறாங்க. பாவம். அப்படி முயற்சிக்கிறவங்க அவங்களும் பரலோகத்துக்கு போக முடியாது. அவங்க யாரை தேடி கூப்பிட்றாங்களோ அவங்களும், அந்த நபர்களும் போக முடியாது. பாவம், விவரம் தெரியாமல் படுறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர்
சரிப்படுத்தும்படி, அவர்களை அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து கர்த்தர் ரட்சிக்கும்படி செபித்துக் கொள்ளுவோம். அல்லேலூயா.